தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. Sainath Builders ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakka. பாரதிய ஜனதா வட்டாரங்களில் ஒரு முன்னாள் அமைச்சர் குறித்து பரபரப்பாக பேசப்படுகிறது. அதிரடியாக செயல்பட்ட அந்த அரசியல்வாதி அரசியலுக்கு முழுக்கு போடப் போகிறாரா என ஆச்சரியப்படுத்துகின்றனர். அவர் வேறு யாருமல்ல, அந்த அரசியல்வாதி பாரதிய ஜனதாவின் முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி இரானிதான். 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் ராகுலை தோற்கடித்து அமேதி தொகுதி எம்பியான இரானி மத்திய அமைச்சராகவும் ஆனார். ஆனால் 2024 நடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரசிடம் தோற்றுப்போனார். எம்பியாவதற்கு முன் தொலைக்காட்சி நடிகை மற்றும் தயாரிப்பாளராக இருந்தார். இவர் நடித்த ஹிந்தி சீரியல் சக்கி போடு போட்டது. அமைச்சரான பின் நடிப்பதை ஓரங்கட்டினார். இப்போது மீண்டும் நடிக்க வந்துவிட்டார். அவர் நடித்த ஹிந்தி சீரியலின் 2ஆம் பாகத்தை தயாரிக்க ஆரம்பித்துவிட்டனர். அதில் மீண்டும் நடிக்கிறாராம் ஸ்மிருதி. இதற்காக மும்பையில் வீடு வாங்கி அங்கு தங்கி டிவி சீரியலில் நடிக்க திட்டமிட்டுள்ளார். அரசியலில் இனிமேல் நமக்கு பெரிதாக ஏதுமில்லை என்பதால் சீரியலில் நடிப்பதே நல்லது என்கிற முடிவிற்கு ஸ்மிருதி வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. பார்லிமெண்டிலும் வெளியிலும் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்த இவர் இப்போது அரசியலிலிருந்து விலகுகிறாரே என பாரதிய ஜனதாவினர் வருத்தத்தில் உள்ளனர்.